பார்வை இல்லாமல் நம்மளால் ஒரு 5 நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஸோ பிறந்ததுலேருந்து பார்வை இல்லாத இருக்கிறவங்களுக்கு அட்லீஸ்ட் அவங்க வந்து முதல்ல இருந்தே எதையும் பார்த்ததில்லை, they'll get adopted to it. அவங்களுக்கு அதுவே பழக்கமாயிடும். இப்போ எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறவங்க சடனாக அவங்களால பார்க்க முடியலன்னா எவ்வளோ கஷ்டன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இது மாதிரி ஒரு 44 வயசு கைனகாலஜிஸ்ட், ஷீஸ் அ டாக்டர் கைனகாலஜிஸ்ட் ஃப்ரம் மும்பை. ஸோ அவங்க வந்து அவங்களோட கிளினிக் பார்த்துட்டு இருந்தாங்க, சிசேரியன் செக்ஷன், பிளெயின் டெலிவரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தவங்க. ஸோ அவங்களுக்கு கண்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஆச்சு, ஐ ப்ரெஷர் பிரச்சனை இருந்தது. ஸோ அவங்க வந்து நிறைய ஹாஸ்பிட்டலில் போய் வெவ்வேறு விதமான ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்குறாங்க, மல்டிபிள் அறுவை சிகிச்சையெல்லாம் செஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை குறைஞ்சு அவங்க வந்து கம்ப்ளீட்டாக இன்னொருத்தங்களோட உதவியோட தான் நடமாடுறதுக்கே ஆயிடுச்சு. ஸோ அது மாதிரி இருந்த நிலைமையில அவங்க வந்து நம்ம அகர்வால் கண் மருத்துவமனைக்கு வந்தாங்க. ஸோ அகர்வால் கண் மருத்துவமனைக்கு வந்து அவங்க வரும்போது அவங்க ஹஸ்பண்ட் கையை பிடிச்சிட்டு தான் நடந்தே வர முடியும், அந்த நிலைமையில தான் வந்தாங்க. ஸோ வந்ததுக்கு அப்புறம் நம்ம இங்கே எக்ஸாமின் பண்ணி அவங்களுக்கு ஒரு உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் டைம் பண்ண 5F IOL. ஸோ இந்த IOL வந்து டாக்டர் சூசன் ஜேக்கப் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு பண்ணி இந்த பேஷண்ட் இப்போ நல்லா நடமாடுறாங்க. ப்ராபப்ளி இன்னும் கொஞ்ச நாளில் அவங்க கிளினிக்கில் அவங்க பேஷண்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ ஐ இன்வைட் டாக்டர் சூசன் டு டாக் அபவுட் 5F IOL. ஸோ இந்த பேஷண்ட்ல மெயின் ப்ராப்ளம்னா லென்ஸ் வாஸ் மூவிங், அது ஃப்ரண்ட்ல போய் ஒட்டிட்டு இருந்தது. இந்த டெக்னிக் வச்சு அவங்களுக்கு அந்த லென்ஸ் ராக் சாலிடா இருக்குது. இதோட சேர்த்து வந்து வாட் வி டிட் இஸ் அந்த பேஷண்ட்டோட ஐரிஸ், கருவிழி எல்லாமே ஒட்டி இருந்தது வந்து லேயர் பை லேயர். ஸோ அது எல்லாமே ஒரு ஃபியூஸ்ட் மாஸா இருந்தது. அது லேயர் பை லேயர் டிசெக்ட் பண்ணி அது எதுவுமே டேமேஜ் பண்ணாமல், அது கொஞ்சம் இது டிஷ்யூஸ் கண்ணில் வந்து ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும். ஸோ லேயர் பை லேயர் டிசெக்ட் பண்ணி செப்பரேட் பண்ணிட்டு அது எல்லாமே வந்து அதோட லெவலில் வச்சுட்டு கருவிழியும் மாற்றிருக்கும். ஸோ பேஷண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரீ ஆப்ரேட்டிவ்லி வந்து எதுவுமே பார்க்க முடியாத பேஷண்ட். நான் வந்து நெக்ஸ்ட் டே என்னோட ரூமில் போகிறேன், அவங்க வந்து கரெக்ட்லி ஷி கேம் வாக்கிங் இன் டு மை ரூம், தனியாக எதுவும் ஹெல்ப் இல்லாமல் நடந்து உள்ள வந்தாங்க, விச் வாஸ் அ கிரேட் திங். பேஷண்ட் ஆல்ரெடி 624 விஷன் வித்தின் 2 days ஆயிடுச்சு. ஷி ஹஸ் கான் பேக் டு பாம்பே அண்ட் வாட் வி ஆர் அது கண்ணாடி இல்லாமல் இருக்கிற விஷன். ஸோ வாட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் இஸ் இன்னொரு ஹீலிங் ஆகி இன்னும் கொஞ்சம் கண்ணாடி எல்லாம் கொடுக்கும்போது டெஃபினெட்லி அவங்களோட விஷன் வந்து அவங்க திருப்பியும் போய் ப்ராக்டிஸில் பண்ணுற மாதிரி அளவுக்கு வந்துடணும். ஷீ வாஸ் ஸோ வந்து சுத்தமாக நடக்காமல் இருக்கிற ஆள்லேருந்து வந்து வி ஹவ் நாட் ஓன்லி மேட் ஹர் மொபைல், அந்த இண்டிபெண்டன்ஸ் மட்டும் கொடுக்கல, பட் ஆக்சுவலி ப்ரொஃபஷனலி திருப்பியும் சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற ஒரு அளவுக்கு ஷி ஹஸ் பீன் ஏபிள் டு கம் பிகாஸ் ஆஃப் திஸ் நியூ டெக்னிக் 5F IOL. அதனால அந்த ஸ்டெபிலிட்டி வந்தது. ஸோ ஜஸ்ட் ஒரு குவிக்காக காட்டுறேன், இதுதான் பேஷண்ட்டோட ரைட். ஸோ லென்ஸ் வந்து இப்படி மாறி இருக்கும்போது தான் ப்ராப்ளம்ஸ் வரும். லென்ஸு அந்த ஆரஞ்ச் ஏரியா வந்து ஃபுல்லாக ஒட்டி இருந்தது. ஸோ இது கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்குது, நான் குவிக்காக போயிடுறேன் டெக்னிக் எப்படி பண்ணியிருக்கோன்னு இருக்கிறது. மைன்யூட் இன்சிஷன்ஸ், ரொம்ப மைக்ரோ இன்சிஷன்ஸ், எதுவுமே போஸ்ட் ஆப்ரேட்டிவ்லி லீக்கு, இன்ஃபெக்ஷன்ஸ் அது மாதிரி எதுவுமே ரிஸ்க் இல்லாத ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கிற சர்ஜரி வேற இது. பெரிய இன்சிஷன்ஸ் தேவையில்லை லென்ஸ் போடுறதுக்கு. மைன்யூட் இன்சிஷன்ஸ் வழியாக லென்ஸ் வெளியில் கொண்டு வந்துட்டு அதோட ஹாப்டிக்ஸ் இல்லை லென்ஸுக்கு 2 கை இருக்கும், அந்த ஹாப்டிக்ஸ் வந்து இந்த தீஸ் 2 ஆர்ம்ஸ் ப்ளூ கலரில் காட்டுறது. அந்த நீங்கள் அந்த ஹோலோட சைஸ் பார்க்குறீங்க இங்கே இருக்கிறது, இந்த சின்ன ஒரு நீடில் அளவு ஹோல்லேருந்து நாங்கள் வெளியில் எடுத்துட்டு we are able to tuck it in. So that is the size of the hole. வெறும் வந்து ஒரு நீடில் அளவு தான் அந்த ஸ்க்ளிரோட்டமின்னு சொல்கிற அந்த ஓப்பனிங். அப்படி பண்ணிட்டு ஒரு சைடு எடுத்தாச்சு. சிமிலர்லி வந்து இதே மாதிரி இன்னொரு 26 கேஜ் நீடில், 26னா ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும் அந்த நீடில் சைஸ். நம்ம கையில் இருக்கிற அந்த நீடில்ஸோடையும் ரொம்ப 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 சின்னதாக இருக்கும். இட்ஸ் மைக்ரோஸ்கோபிக் நீடில். அது வழியாக எடுத்துட்டு லென்ஸ் வந்து ஸ்டேபிளாக இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ தட்ஸ் வாட் ஐ செட். இது பேஷண்ட்டோட போஸ்ட் ஆஃப் ரைட் ஐ நமக்கு எதுவுமே பண்ண முடியாது. ரைட் ஐயில் ஈவன் லைட் பெர்செப்ஷனும் போயிடுச்சு. பட் லெஃப்ட் ஐ வந்து அவங்க வருது. ஸோ லைட் ஃப்ளாஷ் லைட் காட்டினா லைட் தெரியுதான் தவிர அவங்களுக்கு கை ஆட்டுறதும் எதுவுமே தெரியல. ஸோ போஸ்ட் ஆப்ரேட்டிவ்லி வித்தின் 2 days this was how she was looking. Uncorrected visual acuity 6/24. Definitely she will improve further. Play Store மற்றும் App Storeல் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.